வழக்கமாக தெருக்கள் அளவில் மட்டுமே இருக்கும் தெருநாய் பிரச்சனை இந்த ஆண்டு தேசிய பிரச்சனையாகவே மாறியது. நாடாளுமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் கூட இது பேசப்பட்டது. நாய்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நாடு தழுவிய விவாதமே நடைபெற்றது. இந்தியாவில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களில் ஒன்றான புதிய தொழிலாளர் சட்டங்கள் நவம்பர் 21 முதல் அமலுக்கு வந்தன. எதிர்க்கட்சிகள் கொடுத்த கடும் நெருக்கடிக்கு இடையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசு ஒப்புதல் அளித்தது. சிறை தண்டனை பெற்ற பிரதமர் அமைச்சர்களை தகுதி நீக்க கொண்டுவரப்பட்ட மசோதாவும் பேசுபொருளானது. 2025 இந்தியாவில் அதிக பிரபலமான வார்த்தையாக மாறியது ஓட் சோரி. பல்வேறு மாநில தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் பாரதிய ஜனதா கட்சி முறைகேடு செய்து வென்றதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்கள் என ஏராளமான ஆவணங்களையும் மக்கள் முன்வைத்தார். ஆனால் இவற்றை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை விபத்துகள் உணர்த்தின. கும்பமேளாவில் 30 பேர், டெல்லி ரயில் நிலையத்தில் 18 பேர், பெங்களூரு IPL கொண்டாட்டத்தில் 11 பேர், கரூர் தாவேகா கட்சி நிகழ்ச்சியில் 41 பேர், திருப்பதியில் 9 பேர், கோவா கோயிலில் 7 பேர், ஹரித்வார் மானசா தேவி கோயிலில் 6 பேர் என கூட்ட நெரிசல் மரணங்கள் பதற வைப்பதாக இருந்தன. பிப்ரவரி மாதம் நடைபெற்ற டெல்லி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. மொத்தமுள்ள 70 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களிலும் ஆம் ஆத்மி 22 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ரேகா குப்தா முதல்வராக பதவியேற்றார். நவம்பரில் நடந்த பீகார் தேர்தலில் NDA கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 242 இடங்களில் NDA கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றது. நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்றார். 2025 யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு முக்கியமான தேர்தல் நடைபெற்றது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நிலை சரியில்லை என கூறி திடீரென ராஜினாமா செய்தார். இம்முடிவுக்கு பின் அரசியல் அழுத்தங்கள் இருந்ததாகவும் சர்ச்சைகளும் எழுந்தன. இதன் பின் நடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சுதர்சன் ரெட்டியை வீழ்த்தி NDA கூட்டணியின் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியானார். ஜூன் 12ஆம் தேதி இந்திய விமானத்துறை வரலாற்றில் கருப்பு நாளாக அமைந்தது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்ததில் ஒரே ஒருவர் தவிர உள்ளே இருந்த 242 பேரும் இறந்தனர். விமானம் விழுந்த கட்டடத்தில் இருந்த 30 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமானத்தில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் அணைந்ததால் என்ஜினுக்கு ஆற்றல் கிடைக்காமல் செயலிழந்து கீழே விழுந்ததாக முதல் கட்ட விசாரணை முடிவுகள் தெரிவித்தன. நவம்பர் 10ஆம் தேதி மாலை தலைநகர் டெல்லி பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்தது. இந்திய ஆட்சி பீடத்தின் பிரதான இடங்களில் ஒன்றான செங்கோட்டைக்கு அருகே கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீர் மருத்துவர் உமர் முகமது என்பவர் குண்டுவெடித்த காரை ஓட்டி வந்தார் என டெல்லி காவல்துறை கூறியது. இது தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை 8 பேரை கைது செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மனித கூடுகை என சாதனை படைத்த கும்பமேளா பிரயாக்ராஜில் நடைபெற்றது. 45 நாட்கள் நடைபெற்ற விழாவில் 66 கோடி பேர் புனித நீராடினர். 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிறிய நகரமே பிரயாக்ராஜில் அமைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், வெளிநாட்டு தூதர்கள் என பலர் நீராடினர். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தின. காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொன்றதற்கு பதிலடியாக இத்தாக்குதலை இந்தியா நடத்தியது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானங்கள் குறிவைத்து அழித்தன. பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்தியது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த போர் இருதரப்பு ராணுவ உயரதிகாரிகள் தொலைபேசியில் பேசிய நிலையில் முடிவுக்கு வந்தது.